வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது திருமண பொருத்தத்திற்கு மிகவும் முக்கியமானது நட்சத்திர பொருத்தமா, ஜாதகத்தில் இருக்கும் திசா புத்திகள், கட்ட கிரகங்கள் பொருத்தமா அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக முக்கியத்துவம் திசா புத்தியும் கட்ட பொருத்தங்கள், கிரகத்தில் இருக்கும் கட்டமும் கிரகம் சேர்க்கை, பார்வை, பலன் இதை பற்றி தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். குறிப்பாக இந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா, திருமணம் ஆகி 9 ஆண்டுகள் ஆகி இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. இவங்க நட்சத்திர பொருத்தத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. 12க்கு 9 பொருத்தம் இருக்குது. பெண்ணுக்கு உத்திரம் 2ஆம் பாதம், ஆணுக்கு மகம் 3ஆம் பாதம். ஓகே, நட்சத்திர பொருத்தம் பார்த்தோன்னா 9 பொருத்தம் இருக்குது 12 பொருத்தத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து இணைச்சிட்டாங்க. இருந்தாலும் ஜாதகத்தில் ஒரு சில ஜாதகரை பார்த்துருக்காங்க. அவர்களுடைய தவறுகள் சரியாக சொல்லணும்னா, அவங்களும் சரி இவங்க திருமணம் செய்யணும் அப்படிங்கிற முழு எண்ணத்தோடு போய் பார்க்கும்போது ஜாதகர்கள் பெரும்பாலும் வேண்டாம் அப்படி உண்மை நிலவரணுமோ அதை சொல்லிடணும். அதை விட்டுட்டு இவங்க சேர்த்த விதமும் தவறு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணுக்கு கும்ப லக்கணம், ஆணுக்கு மீன லக்கணம். ரெண்டுமே 5ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறது ஒரு தவறு. ரெண்டுமே 5ஆம் அதிபதி கும்ப லக்கணத்துக்கு புதன் நீச்சபங்க ராஜோகம் அடைஞ்சிருக்கு. ஆனால் மீன லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் 6இல் அமர்ந்திருக்கு. ரெண்டுமே 5ஆம் இடம் பலம் குறைவாக இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அது தவிர புத்திரக்காரன் சொல்லக்கூடிய குருவும் பலம் பெறணும். ஒரு திருமண பொருத்தத்திற்கு லக்கணம், குடும்பஸ்தானம், புத்திரஸ்தானம், கலத்திரஸ்தானம், மாங்கல்யஸ்தானம், அயன சயனஸ்தானம், இந்த 1, 2, 5, 7, 8, 12ஆம் இடம் அதில் அமர்ந்திருக்கும் கிரகம், இதை பார்த்து தான் முடிவுக்கு வரணும். அடுத்த திசா புத்திகள், இதை கண்டிப்பாக இது மாதிரி இதை நம்ம பார்க்காம வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டுமே பார்த்து தான் இவங்களுடைய திருமணம் ஆகியும் 9 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் புத்திரபாகியம் இல்லை. அதுதான் பெரிய தவறு. இவங்க சேர்த்த விதம் தான் காரணம். தவறுக்கு காரணம் முழுக்க இவங்களே தான். பெண்ணுக்கு ராகு திசையில் சனி புத்தி நடக்கு 2021 அக்டோபர் வரையிலும். ஆணுக்கு சந்திர திசையில் குரு புத்தி நடக்கு 14/10/2023 வரை. பெண்ணுக்கு ராகு திசையிலேயே அடுத்ததாக வர்ற புதன் புத்தியில் திருமணம் ஆகி 9 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு திசையில் புதன் புத்தியில் 2022 இவங்களுக்கு புத்திர பாக்கியம் மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு சில மருந்து மாத்திரைகள், சில பிரச்சனைகள், ஆஸ்பத்திரியில் நிறைய கொஞ்சம் வைத்திய செலவு, 12ஆம் இடத்தை குரு பார்த்து ராகுவின் சாதத்தில் உட்காந்து குரு பார்க்கறனால ஆணுக்கு குரு புத்தி நடக்கிற போது அந்த புத்திரக்காரன் சொல்லக்கூடிய புதனை குரு அவரோட வீட்டிலே அமர்ந்து பார்ப்பது, 12ஆம் இடத்தில் புத்திரஸ்தானாதிபதி அமர்ந்திருப்பதும் ஆணுக்கு மருத்துவ செலவு செய்து தான் புத்திர பாக்கியம் பெற வேண்டும். அதுவும் குரு புத்தியில் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஜாதகம் சொல்லுதுங்க. இருந்தாலும் நாமும் சில தவறுகளை திருத்திக்கணும். இந்த நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்த்து ஒரு திருமணத்தை இணைக்கிறது சரியான பொருத்தம், கட்ட பொருத்தமும் சரியான ஜாதகர், அதாவது ஒரு ஜாதகர் போல் 2-3 ஜாதகரை பார்த்து நீங்கள் கலந்தாலோசனை பண்ணி திருமணத்தை பொருத்தத்தை சேர்க்கணும். நன்றி, வணக்கம்.